இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, குன்றாத எதிர்நோக்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை நாங்கள் தியானிக்கும் போது, ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற புது பிறப்பு, ஆண்டவரே, உயிருள்ள நம்பிக்கையினால் உயிரூட்டும் எதிர்நோக்கோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய புது பிறப்பு மீண்டும் மீண்டும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அது புதுப்பிக்கப்படுகிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த லிவிங் ஹோப், அதற்காக நாங்கள் உமக்கு தலை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேச விரும்புவதை, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு விளக்கி காட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நாம் பார்த்தது பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1 பேதுரு 1வது அதிகாரம். அதன் இன்ட்ரடக்ஷன், அறிமுகத்தை பார்த்தோம். அது யார் எழுதினது? பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினது. அவர் தன்னையே யார் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று மட்டும்தான் சொன்னார். வேறு எதையுமே சொல்லலை. அறிமுகத்தை நீங்கள் கேட்கவில்லை என்றால் தயவுசெய்து கேளுங்க. இன்ட்ரடக்ஷன் டு 1 பீட்டர். அவர் தன்னை குறித்து சொல்லி கொண்டது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அப்படி என்றால் அவர் புதிய அந்த சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் அவரை தானே பயன்படுத்தினார். அவர் ஏன் அதை சொல்லவில்லை? தன்னை குறித்து எதையுமே சொல்லிக் கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில அவருக்கு சிறந்ததாக, அவருக்கு மிகவும் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருந்த காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாக அவர் வாழ்ந்தது. அன்பானவர்களே, அதனால தான் கிறிஸ்துவுக்கு பின் 64 அதிக உபத்திரவத்தின் வழியாக மக்கள் சென்று கொண்டு இருக்கும்போது ரோமாபுரியே பற்றி எரிகிறது. அப்படி எரியும் போது மக்கள் எங்கும் அங்குமாக சிதறடிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் தானே பல உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அதனால் இந்த புத்தகம் அவர் எழுதினார், அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். நமக்கு தெரியும், அந்த கொடுமையான காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதின பிறகு அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. சிலுவையிலே அவர் மரிக்க நேரிடுகிறது. கடைசி விருப்பம் என்ன என்று கேட்கும்போது கூட, இயேசு கிறிஸ்துவை போல மரிக்க எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததாக சரித்திரத்தில் படிக்கிறோம். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய புத்தகத்தை அந்த காலகட்டத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு, தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த சரித்திர காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த புத்தகத்தை எப்படி வாசித்திருப்பாங்க இல்லையா? ஐயோ, இப்படிப்பட்ட மரணம் இவருக்கு நேரிட்டதே, இவர் சொன்ன வார்த்தைகள் என்ன என்று மிக உற்சாகத்தோடு அந்த புத்தகத்தை, இந்த 1 பேதுரு நிருபத்தை எடுத்து வாசித்திருப்பார்கள். உண்மைதானே? அதே ஒரு மன ரீதியோடு நாமும் இதை வாசிக்க வேண்டும். ஏன்னா இதை எழுதினவர் என்ன எழுதினாரோ அதையே தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி நமக்கு காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர் இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்த பேதுரு, பரிசுத்தவானாகிய பேதுரு என்ன எழுதியிருக்கிறார் என்பதை தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் சரித்திரத்தின் அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், அவர் எழுதினது அவர் வாழ்ந்தது, அவர் வாழ்ந்து காட்டியதை தான் அவர் எழுதுகிறார்.
அதனால் அவர் மரணத்திற்கு பிற்பாடு சரித்திரத்தில் அவருடைய மரணம் எப்படி கூறப்பட்டிருக்கிறது என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் எப்படி கேட்க வேண்டும். ஆண்டவரே, நானும் என்னுடைய காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களின் மத்தியிலும் அவர் என்ன எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உள்ளான ஆசையோடு, உள்ளான வாஞ்சையோடு இந்த தியானத்தை நாம் செய்வோம். காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் எழுதினது சும்மா எழுதலை. யாரோ ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டாங்க, அவங்க எப்படியோ வாழ்ந்தாங்கன்னா அதை எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் இப்படி தேவனுக்காக ஒரு மனிதன் வாழ முடியுமா? சிலுவையில் மரிப்பதே கடினமாயிற்று, அதையிலும் தலைகீழாக என்னை சிலுவையில் அறையுங்கள் என்று தைரியமாக எப்படி இவரால் சொல்ல முடிந்தது? அதனால் அவர் எழுதினதில் உள்ளான அர்த்தங்கள், அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இன்று நாம் பார்க்க இருப்பது 4வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தில் கடந்த தியானத்தில் நாம் பார்த்தது லிவிங் ஹோப், நமக்கு இருக்கிற நம்பிக்கை. ஐ ஹோப் ஃபார் திஸ், ஐ ஹோப் ஃபார் தேட்டுன்ட்டு நம்ம சொல்லும்போதே அந்த உலக பிரகாரமான ரீதியில் சொல்லும்போதே ஐயோ நான் அதை எதிர்நோக்குகிறேன், அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு. கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் உலக ரீதியில் ஹோப் என்ற நம்பிக்கை என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது அது உயிருள்ள நம்பிக்கை. அதை தான் கடந்த முறை பார்த்தோம். உயிருள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நமக்கு கிடைத்திருக்கிற புது பிறப்பு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யும், உயிரோடு எழுப்பிக்கொண்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதன்படியே தேவன் நம்ம என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உயிர் பெற செய்து கொண்டே இருப்பார். 4வது வசனத்துக்கு வரும்போது இந்த உரிமை பேருன்னு வருகிறது. உரிமை பேரு என்பது என்ன? புது பிறப்பு எனக்கு கிடைத்து விட்டது. புது பிறப்பு நான் கிடைக்கும்போது எனக்கு அடுத்தது நடக்கிறது உரிமை பேரு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய மகள், தேவனுடைய மகன். இப்படியான உரிமை எனக்கு கிடைக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்னா, ஒரு பெரிய அந்த புது பிறப்பின் நம்பிக்கையோடு வாழ்வோம். இந்த உரிமை பேர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா, இது அழியாததாக இருக்கிறது, என்னைக்கும் அழிஞ்சு போகாது. அதுதான் நான் இந்த லிவிங் ஹோப்புன்னு நம்ம அதை சொல்கிறதுக்கு காரணம், அந்த ஹோப்பு நடக்குமா நடக்காதா என்று உலக பிரகாரமான ரீதியில் அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் அழியாததாயிருக்கும், மாசற்றதாயிருக்கும், ஒழியாததாயிருக்கும். எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்! அந்த உரிமை பேற்றை நாம் நமக்கு சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். இந்த உரிமை இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறது, ஜெபம் பண்ணுறது, வேதத்தை ஆண்டவரே நீர் என்ன சொல்லி இருக்கிறீர், இன்று அதை வைத்து நீ சொன்ன வசனத்தின் மூலம் இன்னைக்கு என்ன சொல்கிறீருன்ட்டு வேதத்தை படிப்பது, இதில் எல்லாம் பெரிய ஆர்வத்தை காட்டுவோம். அதனால் இந்த உரிமை பேச்சை நம்ம என்ன செய்யணும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த உரிமை பேரு விண்ணகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு அந்த உரிமை பேற்றோடு வாழ்வோம். விண்ணகத்தில் போகும்போது தந்தை எப்படி அந்த 2 குமாரர்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆண்டவர் அழகாக சொல்கிறார். ஒரு தகப்பனுடைய அன்பை எடுத்து சொல்லும்போது தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஒன்றுமில்லாமல் தகப்பன் இடத்துல வரும்போது வரும்போது அவருக்கு இருந்ததெல்லாம் மனசில் என்ன, என் தகப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். திரும்பவும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு அந்த உரிமை பேச்சை கொடுத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் அவருக்கு நடக்கிற பெரிய காரியம். அவரை கெட்ட குமாரன் என்று நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல அவரை கெட்ட குமாரனாக இருந்தவர் உரிமை பேற்றை பெற்றுக்கொண்டு வீட்டின் உள்ளே வருவதற்கு காரணமாக இருந்தது
தேவனுடைய மகா பெரிய அன்பு. இது எங்கே இருக்குது? உலகத்தில் மட்டும் இல்லை, விண்ணுலகத்திலும் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதனால் ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போவேனா, இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வாழ்க்கையில் நடக்கவே வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, நம்ம நிச்சயமாக இந்த உரிமை பேற்றை பெற்ற நாம் நிச்சயமாக விண்ணுலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உரிமை பேச்சின் நம்பிக்கையோடு அந்த லிவிங் ஹோப்பு இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, அது பரலோகத்திலும் நம்மை கொண்டு போய் அதே உரிமையோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்தது 5வது வசனத்துக்கு வரும்போது, நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளின் வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா! நம்முடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும். நல்லா யோசித்து பாருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எப்படிப்பட்ட உலகம்? விழுந்து போன உலகம். அப்படின்னா பாவம் நிறைந்த உலகம். இதில் நிறைய துன்பங்களும் அநேக சவால்களும் நம்ம எதிர்த்து நிற்கிற இந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கிட்டையும் பாவ சுவாபம் இருக்கிறது. அதனால் வேண்டாத காரியங்களை தவறாக நாம் தேர்ந்து எடுக்கும்போது நமக்கு என்ன வருகிறது? துன்பங்களும் கண்ணீரும் பாடுகளும் கஷ்டங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான சவால்கள். இப்பேற்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்கும் சரியான காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு முடியவில்லை. அப்போனா நமக்கு என்ன இல்லை? இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. உண்மைதானே? இந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார்? நம்ம தான். இந்த துன்பத்தையும் துக்கத்தையும் உலகத்திலே கொண்டு வந்தவர்கள் தி ஆரிஜின், அதன் துவக்கம் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம். எல்லாவற்றுக்கும் காரணம் நாம தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் கடவுளின் வல்லமையை, எந்த வல்லமை? மீட்புக்காக தேவனுடைய வல்லமையை நீ என்ன செய்வ? நம்புவேன். அப்போ இந்த மீட்பு என்ன செய்யும்? நம்மை பாதுகாக்கும். இந்த மீட்பு இறுதி காலகட்டத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. அப்படின்னா இப்போ மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இறுதியில் everything will be culminated. எல்லாம் ஒரு முற்றுக்கு வருகிறோம். இறுதி காலத்தில் இந்த மீட்பு முற்று பெறுகிறது என்றார். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் யோசிக்கும் போது, இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். அந்த கிராமரை பாருங்கள், அந்த இலக்கணத்தை பாருங்கள். இப்போ நமக்கு எப்படி? இட் இஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ். பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. இந்த உலகத்தில் பல சவால்கள் இருக்கிறது. என்னாலேயும் சரியான தீர்மானம் எடுக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியும், கடவுளுக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமை நிச்சயம் இருக்கிறது. எப்பேற்பட்ட வல்லமை? சர்வ வல்லமை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா தீமைகளை காட்டிலும் உன்னதமான வல்லமை. அதனால தான் அவர் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், வல்லமை உடையவர். இந்த உலகம் நமக்கு பாதுகாப்பு தராது. நம்முடைய தவறான தீர்மானங்கள் இந்த உலகத்திலே நம்மை தவறாக கொண்டு போகும். ஆனாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, எதன் மீது? ஆண்டவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. ஆமாம், இந்த பாதுகாப்பை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உண்மைதானே? அவர் சட்டிகளின் கீழே, செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவோம். இதெல்லாம் உண்மையாக வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை லிவிங் ஹோப், ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எதன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும்? கடவுளின் வல்லமையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய தேவன் சர்வ வல்லவர்.
அதை நான் நம்பும்போது அந்த நம்பிக்கை என்னை என்ன செய்யும், தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும். அதோடு கூட நிற்கதில்லை. இந்த மீட்பு இறுதியாக 5வது வசனத்தில் பாருங்க, இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறது. அப்போனா இப்பொழுது நம்மை மீட்டு கொண்டே இருக்கிறது, இப்பொழுது நம்மை பாதுகாத்தே கொண்டே இருக்கிறது. இறுதி காலத்தில் தேவனை போய் நாம் சேரும்போது அது முற்று பெறுகிறது. 6வது வசனத்துக்கு வரலாம். இது இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு அடித்தளத்தை போட்டுட்டு பரிசுத்தவானாகிய பேதுரு இப்பொழுது சோதனையை பற்றி, சோதனைனா என்ன, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன், பலவிதமான சோதனைகள் வருதுல்ல. ட்ரையல்ஸ்ன்னு சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பற்றி தியானம் செய்யும்போது ஆண்டவர் ஒரு அழகான சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். ட்ரையல்னு சொல்கிற அந்த வார்த்தையே சிறிது காலம்தான். இப்போ ட்ரையல் ரூம், நம்ம ஏதாவது ஒரு துணி எடுக்க போகிறோமோ, ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது அது நமக்கு சரியாக இருக்குதான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ட்ரையல் ரூமுக்கு போவோம் இல்லையா. போயிட்டு எவ்வளோ நேரம் இருப்போம் அந்த ட்ரையல் ரூமில்? கொஞ்சம் நேரம் தான் இருப்போம். நம்ம துணி நமக்கு சரியாக இருக்குதா இல்லையான்னு போட்டு பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடுறோம். அது போல தான்மா சோதனைன்றது, ட்ரையல், பலவிதமான சோதனைகள், ட்ரையல்ஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறது சிறிது காலம்தான். இட் இஸ் நாட் அ பர்மனெண்ட் திங். உங்களுக்கு நல்லா உங்களுடைய மனதில் நீங்கள் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டியது, பலவிதமான சோதனை நடக்கும். ஒரு விதமான சோதனை இல்லை. இன்றைக்கி ஒரு சரீரத்தில் பாடு வந்ததுன்னா நாளைக்கு உறவில் பாடு வருது. உறவின் பாடு நிற்கும் போது தான் நமக்கு பணப்பிரச்சனை வருது. பணப்பிரச்சனையெல்லாம் நம்ம ஒரு ஒழுங்கு பண்ணும்போது ஏதாவது வேறு ஒரு பிரச்சனை இல்லையா, ஏதாவது ஒரு சோதனை வந்து கொண்டிருக்கு. அந்த சோதனை பல தரப்பட்டது, ஒரே ஒரு வகையில் வராது. இமோஷ்னலாக சோதிக்கப்படலாம், மென்டலி சோதிக்கப்படலாம், ஃபிசிக்கலி சோதிக்கப்படலாம், ஸ்பிரிச்சுவலி கூட சோதனை வரும். ஐயோ ஜபம் பண்ணோன்னு ஆசையாக இருக்க, ஜபிக்க முடியலையே. பலவிதமான சோதனைகள். வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், எத்தனையோ நான் எனக்கு தீர்மானங்களை எடுக்கிறேன், ஆனால் அதன்படி செய்ய முடியலையே. பல வகையில் சோதனைகள் வரும். நல்லா கவனிங்க, வருகிற சோதனை, பல வகையில் வருகிற சோதனை, இட் இஸ் நாட் அ பெர்மனெண்ட் திங். உங்கள் வாழ்க்கையில் வருகிற தோல்விகள் ஒருபோதும் நிரந்தரமாக இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? இது யாருக்காக எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவை தங்களது இரட்சகராக, தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுத்த நம்மை போன்ற மக்களுக்காக அவர் எழுதுகிறார். இப்பேற்பட்ட மக்கள் சில காலம்தான் சோதிக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? இப்போ நடக்கிறது இந்த சோதனை. இப்பொழுது சில காலம் நீங்கள் பல வகை சோதனை, சில காலம் பல வகை, எவ்வளோ பல வகை சோதனை தான், துன்புற வேண்டியது தான். ஆனால் சில காலம்தான். பல சோதனை சில காலம். இதையே மாற்றி படித்து பாருங்கள். ஒருவேளை சில சோதனை பெர்மனெண்ட்டாக இருந்துருச்சுன்னா நமக்கு வேண்டாம் இல்லையா? அதனால் ஆண்டவர் நல்லவர், அவருக்கு தெரியும். அதனால் பல வகையான சோதனைகள் வந்தாலும் உங்கள் மனசில் ஆழத்தில் எழுதி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அது சிறிது காலத்திற்கு தான். சிறிது காலம்னா என்ன? இட் இஸ் காட்ஸ் டைமிங். நமக்கு தெரியாது. ஆண்டவரே எனக்கு பார்க்கறதுக்கு இது ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது சிறிது காலம். அப்படின்னா அந்த நாட்களில் தேவன் அந்த ட்ரையல் ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி, அந்த ட்ரையல் ரூம்குள்ளே நீ போகும்போது தேவனுடைய கரம் உன்னை பாதுகாத்து கொள்ளும். தேவன் உன்னை கரத்தில் ஏந்தி கொள்ளுவார். அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளுவார். அதனால் இந்த சோதனை வரும்போது இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, பலவிதமான சோதனை தான் ஆண்டவரே, ஆனால் சிறிது காலம். None of the trial is a permanent one. None of my failure is a
பெர்மனன்ட் ஒன். எந்த இடத்துல விழுந்து போனேனோ அந்த இடத்துல என்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர் தான் என்னுடைய தேவன். அடுத்தது 7வது வசனத்தில் வரும்போது இந்த சோதனையை பற்றி ரொம்ப அழகான ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார். 7வது வசனம், இது இந்த சோதனை நமக்கு வருதில்லை, அது என்ன எப்படிப்பட்டதுன்றதை சொல்லும்போது அதுக்கு ஒரு கம்பேரிசன், அதை ஒற்று பார்க்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பொன்னு என்ன செய்யப்படுகிறது? நெருப்பினால் புடமிடப்படுகிறதுனா அதனுடைய குவாலிட்டி செக்கிங், அதனுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அது தரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றால் அது என்னத்தினால புடமிடப்பட வேண்டும்? நெருப்பினால் தான். இல்லையே, எனக்கு நெருப்பு வேண்டாம், ஒருவேளை பொண்ணுக்கு பேச தெரிஞ்சதுன்னா, கோல்டு பேச தெரிஞ்சதுன்னா, எனக்கு நெருப்பு வேண்டாம், நெருப்பு இல்லாமல் என்னை சுத்திகரிங்கன்னு சொன்னானா, புடமிடுங்க அப்படின்னு சொன்னால் அது நடக்காத காரியம். நேச்சுரல் ரூல் இல்லையா? அதை சுத்திகரிக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன செய்து அழிந்து போகக்கூடியது. பொண்ணு என்ன செய்யாது? நிரந்தரமாக இருக்காது. இருக்கிற பொருட்களிலேயே பொண்ணு தான் அழியாததுன்னு பார்க்குறோம். ஆனால் பொன் கூட அழிந்து போகும். இந்த அழிந்து போகிற பொண்ணு என்னன்னா எதனால் சுத்திகரிக்கப்படுகிறது? நெருப்பினால் சுத்திகரிக்கப்படுகிறது. இதில் இந்த பொண்ணை எப்படி சுத்திகரிக்கிறாங்கன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் மறந்திருந்தால் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பொன்னை சுத்திகரிக்கும் போது அந்த பொன்னை சுத்திகரிக்கிற புடமிடுகிற தட்டான் என்ன செய்வார்? இந்த காலத்தில் அல்ல, பழங்காலத்தில் இதில் மூலனா ஆதியில் இது எப்படி சுத்திகரிக்கப்பட்டதுன்னா, அதுக்கு நெருப்பை மூட்டி பொன்னை திடப்பொருளை ஒரு திரவியமாக மாற்றுவாங்க. திரவியமாக மாற்றின பிற்பாடு கூட அந்த தட்டான் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கு வேண்டிய அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அனல் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஒரு உண்மை? அது எவ்வளோ அனல் கொடுக்கணும், எவ்வளோ அனலை எப்போ நிறுத்தணும்னு அவருக்கு எப்போ தெரியுமா? ரகசியம். அந்த தட்டான்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவார். அதில் போய் அவர் பார்ப்பார், அந்த திரவியமாய் மாறின அந்த பொண்ணில் அவர் தன்னுடைய முகம் தெரிகிறதா என்று பார்ப்பாராம். எந்த நேரத்தில் அந்த தட்டானுடைய முகம் அந்த பொன் திரவியத்தில் தெளிவாக தெரிகிறதோ உடனே அந்த அக்னியெல்லாம் வெளியே எடுத்து விடுவார். ஹல்லேலூயா! கேட்க எவ்வளோ அழகாக இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய நம்பிக்கை மெய்ப்படும் போது நமக்கிட்ட அங்கே இருக்கிற அந்த கனலை, அந்த அனலை அவர் என்ன செய்கிறாரு? எடுத்துடுறார். ஒரு சாதாரண மனிதனாகிய தட்டானுக்கு இது தெரிகிறது என்றால் அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரு? நம்முடைய நம்பிக்கை மெய்ப்பட, அந்த நம்பிக்கை மெய்ப்படணும்னா அந்த நம்பிக்கை உண்மையானது. நம்முடைய நம்பிக்கை உண்மையானது தானா? நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உறுதியானது என்பதை இது போல பலவிதமான சோதனைகள் வரும்போது நம்மால் என்ன செய்ய முடிகிறது? அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பிரச்சனைகள், சோதனைகள், நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், கண்ணீருக்கெல்லாம் ஆரிஜின் காரணமாக இருப்பது தேவனா? இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. அந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற விழுந்த உலகத்தில், ஃபாலன் வேர்ல்டு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு பலவிதமான துன்பங்களால் நாமே அதை நிறைத்து விட்டோம். பாவத்தின் மூலமாக தான் இந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது அதிகாரம் வாசித்து பாருங்க, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இல்லையா? ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க கிட்ட பயம் இல்லை. ஐயோ நான் நிர்வாணமாக இருக்கிறேனே என்று தன்னை குறித்தோ மற்ற காரியத்தை குறித்தோ அறியாமல் அவர்கள் தினமும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பாவம் என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுது இந்த உலகம் என்ன பண்ணப்படுகிறது? சாபத்தினால நிறைக்கப்படுகிறது. நாமே அதை கொண்டு வந்து விட்டோம்
இல்லையா? இப்போ இந்த மாதிரி உலகத்தில் வாழும்போது நமக்கு பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை தேவன் என்ன செஞ்சிடுவார், ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்தி கொள்ளுவார். சோதனை அவரால் வருவதில்லை. தேவன் ஒருபோதும் நம்மை தீமையான காரியத்தை வைத்து சோதிப்பவர் அல்ல. ஆனால் இந்த சோதனைகள் வரும்போது அவர் என்ன செய்வார், அதை நம்முடைய நலனுக்காக தேவன் பயன்படுத்தி கொள்ளுவார். ஒரு பர்பஸோட நம்ம வாழுவதற்கு ஒரு நோக்கம், அதில் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என்ன நோக்கம்? நம்முடைய நம்பிக்கை மெய்யான நம்பிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தேவனுக்கு தெரியும் நம்முடைய நம்பிக்கை மேலான நம்பிக்கையா இல்லையா, நம்முடைய காரியம், இறுதியின் காரியம், ஆண்டவர் நம்ம எப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது என்பது தேவன் எல்லாவற்றையும் அறிந்த சர்வஞானி, அவருக்கு தெரியும். நம்முடைய நம்பிக்கை மெய்யான நம்பிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் துன்பப்படும் போது பல கேள்விகள் வருகிறது அல்லவா? ஏன் நான் துன்பப்படுகிறேன்? உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறாங்களே, ஆண்டவர் எந்த வகையான கொடூரமான சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர் தானே, பின்ன ஏன் நான் அவருடைய பிள்ளை தானே, நான் ஏன் இதன் கூடாக போகிறேன் என்றால் நல்லா விளங்கிக்கோங்க. துன்பம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற உலகம் துன்பத்தினால் நிறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் மனிதனுடைய கீழ்ப்படியாமை. ஆனால் அந்த துன்பத்தையே ஆண்டவர் என்னவா பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்றால், நம்முடைய நம்பிக்கை மெய்யான நம்பிக்கையா என்று அறிந்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளுகிறார். அன்பானவர்களே, இது மிக முக்கியமான சத்தியம் இல்லையா? அதனால் இந்த 7வது வசனத்தில் இந்த ஒரு பகுதியோடு இன்றைக்கி நிறுத்தலாம். நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, பலவிதமான துன்பங்கள் என் வாழ்க்கையில் வருகிறது. இந்த துன்பங்களின் மத்தியில் ஆண்டவரே, என் நம்பிக்கையை, ஆண்டவரே, விலையுயர்ந்த என் நம்பிக்கை, ஏன்னா பொண்ணு அழிந்து போகும், என்னுடைய நம்பிக்கை அழியாது. அதனால் விலையுயர்ந்த என்னுடைய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை என்று நான் உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே, எந்த துன்பத்தின் வழியாக நான் சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க. கண்களை மூடலாம். அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, அப்பா, அழிந்து போகிற பொன் ஆண்டவரே புடமிடப்படுகிறது. எதுவரைக்கும்? தட்டானின் முகம் தெரியும் வரைக்கும். என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே உறுதிப்படுவதற்காக என்னையே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கை விலையுயர்ந்தது. இந்த விலையுயர்ந்த நம்பிக்கை ஆண்டவரே மெய்யானது என்று நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன்.